இந்த உலகத்துல வாழ்ந்து ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் நாம் பெருக்கிக் கொள்வது அது நமக்கு மகிமை அல்ல. நம் தேவனோடு கூட இருப்பதுதான் நமக்கு மகிமை. அல்லேலூயா. தேவனுடைய வழியில நடப்பதுதான் நமக்கு மகிமை. அந்த வழி எப்படி வேணாலும் இருக்கலாம். அது துன்பம் நிறைந்ததா இருக்கலாம், பாடுகள் நிறைந்ததா இருக்கலாம். அது குறை உள்ளதா இருக்கலாம், பசி உள்ளதா இருக்கலாம், அது தாங்க உள்ளதா இருக்கலாம், அது நிறைவே அடைய முடியாத ஒன்றா இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது மகிமையிலே அதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. மகிமை அதுதாங்க நம் தேவனுடைய மகிமையில ஏற்றுக்கொள்ளப்படணும். அல்லேலூயா. எப்படி வாழ்கிறோம் என்றல்ல, எப்படியெல்லாம் வாழ்கிறோம் என்றல்ல, மகிமைக்கு நாம் பாத்திரராய் இருக்கிறோமா? அல்லேலூயா. மகிமையை நாம் அடைவோமா? மகிமையிலே நாம் பிரவேசிப்போமா? இதுதான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. மகிமையின் தேவனிடத்திலே நாம் பிரவேசிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்ல அவர் நம்மை மகிமைக்குள்ளாக்கி அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய மகிமையின் சன்னிதானத்திலே கொண்டு போய் அவர் சேர்க்கிறார். அல்லேலூயா. பரலோகம் என்பது ஒரு மகிமை நிறைந்த உலகம். பரலோகம் என்பது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு உலகம். பரலோகம் என்பது ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு உலகம். பரலோகம் என்பது அது என்னதுங்க? எந்த கவலையும் இல்லாத ஒரு உலகம், பாரம் இல்லாத ஒரு உலகம். அதுதான் பரலோகம். அல்லேலூயா. அதனாலதான் அதற்கு பரலோகம். இதுக்கோ பூலோகம் என்று சொல்லப்படும். இந்த பூலோகம் என்பது துன்பங்கள், வருத்தங்கள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், புலம்பல்கள், அழுகை, போராட்டங்கள், பலவிதமான எவ்வளவுதான் பெருகினாலும், எவ்வளவுதான் வளர்ந்தாலும், எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் ஞானம் நமக்கு பெருகினாலும், ஆனால் வாழ்க்கையில் என்ன உண்டுங்க? இந்த பூமியில இருக்க வரைக்கும் அழிவு, நாசம், மோசம், வேதனை, கண்ணீர், கவலை, பாடி, துக்கம், துயரம் எல்லாமே உண்டு. அல்லேலூயா.